வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுவையில் ஓட்டிற்காக பணம் கொடுப்பவர்கள் மீதும் அதை வாங்குபவர்கள் மீதும் பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை. வேட்பாளர் பிரசாரத்தில் முதல்வர் ரங்கசாமியின் வாகனத்தை பின்தொடர்வதில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்ட பாஜக மற்றும் பாமக கட்சியினர் இடையில் என்ஆர் காங்கிரசும் மோதியதால் விபரீதம். வடிவேலு பட காமெடி பானையில் முதல்வர் பின் யார் செல்வது என்று முதல்வரை வேடிக்கையாக்கி சண்டையிட்டுக் கொண்டது போல விமர்சித்து வரும் பல்வேறு அரசியல் கட்சியினர். புதுவையில் பரபரப்பு. சிக்கன் பிரியாணியில் கரப்பான் பூச்சி. பாஜக நிர்வாகி 2 பெண்கள் மயக்கம். காமாட்சி ஹோட்டல் மேலாளர் மீது போலீசார் வழக்கு. புதுவையில் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி அடையாத மாணவர்களை மறுதேர்வு எழுத வாய்ப்பளிக்கப்படும். பள்ளி கல்வித்துறை உத்தரவு. இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது தேவையின்றி செல்வாக்கை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். புதுச்சேரி தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை யூனியன் பிரதேச வாக்காளர்கள் தங்களது வாக்குகள் விற்பனைக்கு அல்ல என்பதை அறிவார்கள். அதுபோல வாக்குக்கு பணம் வாங்குவது குற்றமாகும். வாக்குக்கு பணம் கொடுப்பது தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்துதல், வாக்காளர்களை மிரட்டுதல், அதிகாரத்துடன் செயல்படுதல் ஆகிய செயல்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே சட்டவிரோத மற்றும் தேவையற்ற தூண்டுதல் முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. வாக்கு பணம் வாங்குவது அல்லது தேர்தல் விதிமீறல் சம்பவங்கள் ஏதேனும் நடந்தால் வாக்காளர்கள் தேர்தல் துறைக்கு புகார் அளிக்கலாம். புகார் அளிப்பது ரகசியமாக பாதுகாக்கப்படும். மேலும் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1950 தொடர்பு கொண்டு புகார் கூறலாம். சேவிஜில் என்னும் செயலி மூலமாக புகார் அளிக்கலாம். பணபலத்தை கட்டுப்படுத்த 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறைகள், பறக்கும் படைகள் பணியில் உள்ளன. இதன் மூலமாக பெறப்படும் புகார்கள் மீது விரைந்தும் பாரபட்சமின்றியும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுவையில் பரபரப்பு. சிக்கன் பிரியாணியில் கரப்பான் பூச்சி. பாஜக நிர்வாகி 2 பெண்கள் மயக்கம். காமாட்சி ஹோட்டல் மேலாளர் மீது போலீசார் வழக்கு. புதுச்சேரி மேரி உழவர்கரை சிவசக்தி நகரை சார்ந்த சமூக சேவகர் ஐஜி வீரராகு மனைவி பிரபாதேவி, வயது 36. இவர் பாஜக கட்சியில் பொருளாதார பிரிவில் தலைவியாக உள்ளார். கடந்த மார்ச் 31ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் முத்தியல்பட்டி தொகுதியில் பாஜக தேர்தல் பிரசாரத்தை முடித்துக்கொண்டு திரும்பும் வழியில் புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள காமாட்சி ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டிருக்கிறார். அவருடன் உருளையன்பேட்டை பகுதியை சார்ந்த பிரியா, பூமியன்பேட்டை ஜவஹர் நகரை சார்ந்த கோமதி என்பவர்களும் சாப்பிட்டனர். அப்போது சிக்கன் பிரியாணியில் இறந்து போன கரப்பான் பூச்சி கிடந்தது. இதனால் 3 பேருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி அவர்கள் ஹோட்டல் மேனேஜர் மற்றும் அதன் இயக்குநருக்கு புகார் தெரிவித்தனர். உடனடியாக பிரபாதேவியின் தம்பி பிரகாஷ் அங்கு விரைந்து வந்து காரில் 3 பேரையும் ஏற்றிக்கொண்டு மூலகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். உடனடியாக 3 பேரையும் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர். 2 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பிரபாதேவி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்திருக்கிறார். இதில் பாதுகாப்பற்ற முறையில் தயார் செய்த கரப்பான் பூச்சி போன்ற பூச்சிகளால் உடலுக்கு ஆபத்து ஏற்படும் என்றே தெரிந்தும் தரமற்ற பிரியாணியை வழங்கி வாந்தி, பேதி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகளை ஏற்படுத்திய புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள காமாட்சி ஹோட்டல் மேலாளர் மற்றும் அதன் இயக்குநர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரசாரம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமியின் வாகனத்தை பின்தொடர்வதில் பாஜக, பாமக தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பொது இடத்தில் ஒருவரை ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து
முதலமைச்சர் ரங்கசாமி நேற்றிரவு மணவெளி தொகுதியில் பிரசாரத்தில் ஈடுபட்டார். அப்போது தவளக்குப்பம் பூர்ணாங்குப்பம் சந்திப்பு அருகில் முதலமைச்சரின் பிரசார வாகனத்தை பின்தொடர்வதில் பாஜக பாமக தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இரு கட்சியின் தொண்டர்களையும் சமாதானம் செய்ய முயற்சி செய்தும் அவர்களால் அது கூடாமல் போயிற்று. பொது இடத்தில் ஒருவரை ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதுடன் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் முகம் சுளித்தபடி சென்றனர். இதனைத் தொடர்ந்து தவளக்குப்பத்தை அடுத்த அபிஷேகப்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகே என்ஆர் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் முதல்வருக்காக என்ஆர் காங்கிரஸ் கொடியுடன் காத்து கொண்டிருந்தனர். அதே சமயம் அப்பொழுது அதே பகுதியை சார்ந்த ரெட்டியார் தெருவை சார்ந்த மாநில மகளிரணி தலைவி ஹேமா மாலினி பாஜக கொடி மற்றும் ஆதரவாளர்களுடன் அங்கு வந்தனர். அப்போது என்ஆர் காங்கிரஸ் ஆதரவாளர் ஒருவர், இந்த இடத்தில் பாஜக கொடியுடன் ஏன் வந்தாய் அப்படி என்று தகாத வார்த்தைகளால் அவரை கூறியிருக்கிறார். இரு தரப்பினருக்குமிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அங்கு பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் மறைத்துவிட்டு சமாதானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி காரில் வந்த அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். சபாநாயகர் தொகுதியான இந்த இடத்தில் முதலில் சபாநாயகர் செல்வம் பாஜக கட்சியின் ஆரம்பத்தில் துப்புரவு பணி மேற்கொண்ட பொழுது, ஏம்பலம் செல்வமாக ஊருக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் பாஜக கொடியுடன் இங்கே ஒரு பொழுதும் வரக்கூடாது என்றும் விரட்டி அடித்ததும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் வாகன சோதனை மற்றும் எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாதவாறு தேர்தல் துறை மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தவளக்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வேலரசி மற்றும் சிறப்பு தலைமை காவலர்கள் விமலரசன், தாமோதரன் ஆகியோர் அபிஷேகப்பாக்கம் சமாதி பேருந்து நிறுத்தம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அடையாளம் தெரியாத ஒரு சில நபர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபடுவதை கண்டதும் அவர்கள் எடுத்து வந்த 4.6 லிட்டர் மது பாட்டில்களை தூக்கி வீசிவிட்டு தப்பி சென்றனர். இதனை காவலர்கள் கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். புதுவையில் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி அடையாதவர்களுக்கு மறு தேர்வு எழுத வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. புதுவை பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் 2023-2024 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு அரசு பள்ளிகளில் தயாரிக்கப்பட்ட தேர்ச்சி பட்டியல் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்வு முடிவுகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் மாணவர் கற்றல் தேக்கம், இடைநிற்றலை தவிர்க்க உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பில் 3 பாடங்களுக்கு அதிகமாக தோல்வியடைந்த மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்துவதன் மூலமாக மற்றொரு வாய்ப்பை வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் அந்தந்த பிராந்தியங்களில் 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு ஆகியவற்றிற்கு மறுதேர்வு எழுதவுள்ள மாணவர்களின் பெயர் பாடங்களை அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும். தேர்வு மற்றும் மதிப்பீடு வருகின்ற 9ஆம் தேதி முதல் அந்தந்த பள்ளிகளில் நடத்த வேண்டும். சம்பந்தப்பட்ட ஆய்வு அதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற்ற பிறகே தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும். தேர்ச்சி பெற்ற மாணவர்களை உடனடியாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சேர அனுமதிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களை ஏமாற்றும் கபடதாரிகளுக்கு வாக்களிக்காமல் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திருபுவனி தொகுதியில் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக, காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து
அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திருபுவனை தொகுதியில் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், முரண்பாடுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்றன. ரேஷன் கடைகளை திறக்காத, மளிகை பொருட்களை வழங்காத பாஜக அரசிற்கு வாக்களிக்க கூடாது என்றும், ஒரு தடவை அரசியலில் ஒரு மாற்றம் தேவை என்றும், கபட வேடதாரிகளுக்கு நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும், அதற்கு அதிமுகவிற்கு வாக்களியுங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தவறாமல் ஓட்டளிக்க வலியுறுத்தி 50,000 பெற்றோருக்கு வேண்டுகோள் கடிதங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலமாக அனுப்பப்பட்டது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் 100% ஓட்டுப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நகர பகுதியில் இயங்கும் உயர்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தவறாது ஓட்டளிக்க வேண்டி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தனிப்பட்ட கடிதம் அனுப்பும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தனது பெயரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ள தனிப்பட்ட வேண்டுகோள் கடிதங்களை நகர பகுதிகளில் உள்ள தனியார் உயர்நிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கி அதனை பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மூலமாக அவர்களது பெற்றோரிடம் தவறாது சேர்த்திட கேட்டுக்கொண்டார். இதன்படி 50,000 பெற்றோர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு கருத்துக்கள் அடங்கிய பொம்மலாட்ட காணொளிகள் உயர்நிலைப் பள்ளி முதல்வர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. சப் கலெக்டர் யஷ்வந்த் மீனா, துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், ஸ்வீப் நோடல் அதிகாரி செழியன் பாபு, 25 உயர்நிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஓசூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கூடப்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஓசூர் தொகுதி கூடப்பாக்கம் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார், வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, மாநில செயலாளர்கள் ஊசுறு செந்தில்குமார், கோனேரி லோகையன், மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தனன், திமுக செயற்குழு உறுப்பினர் லோகையன் மற்றும் மாநில காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ உத்தரவாகினிபேட் பகுதியில் தாய்மார்கள் மீது பூத்தூவி காலில் விழுந்து வாக்குகளை சேகரித்தார். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ தாய்மார்களின் மீது பூக்களை தூவி அவர்களது காலில் விழுந்து வாலி சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில், 2 தேசிய கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்குகளை அளித்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனால் தனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக புதுச்சேரியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்றும், உங்களுக்காகவே உழைப்பேன், உங்களின் தேவைகளை அறிந்து பணியாற்றுவேன் என்றும் பேசினார். தொடர்ந்து பொதுமக்கள் வாளியை கையில் ஏந்தி வேட்பாளருடன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வேட்பாளரை வரவேற்கும் விதமாக தாய்மார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பில் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் மேனகா கொம்பாகம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் மேனகா கும்பாகம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
தொடர்ந்து பேசுகையில் வெளியூர் தொகுதி மக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் தேவையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அரசியலும் விலக்கி வாக்குகளை சேகரித்தார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில உரிமையை பெற்றுத்தராத காங்கிரஸ், பாஜக, என்ஆர் காங்கிரஸ், திமுக கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க இருப்பதையும் நாம் தமிழரை அரியணை ஏற்றிடவும் மக்கள் தயாராக இருப்பதை உணர முடிவதாகவும், இந்த தேர்தல் மக்களின் நலனை காக்கும் தேர்தல், இந்திய நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல், மக்கள் தங்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் மக்களின் பிரதிநிதியாக்குவார்கள் என்றும் தெரிவித்தார். தேர்தல் பரப்புரையின் பொழுது மாநில செயலாளர் முத்தம் சிவக்குமார், வெளியூர் தொகுதியின் பொறுப்பாளர் மதியழகன், கிருஷ்ணமூர்த்தி, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், முதன்மை பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்றனர். கோர்ட் பணியில் விலகியிருக்க வழக்கறிஞர்கள் சங்க முடிவு. புதுச்சேரி இ-பில்லிங் முறையில் வழக்குகள் தாக்கல் செய்வதை ஒத்திவைக்க வலியுறுத்தி 2 நாள் கோர்ட் பணியிலிருந்து விலகி இருப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இ-பில்லிங் முறையில் வழக்குகளை தாக்கல் செய்வதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் அந்த முறையில் வழக்குகள் தாக்கல் செய்வதை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று 5ஆம் தேதி மற்றும் நாளை 6ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் கோர்ட் பணியிலிருந்து விலகி இருப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் 2 நாட்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கோர்ட் செல்லாமல் பணியிலிருந்து விலகி இருக்குமாறு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. வானூர் அருகே தவுடு வியாபாரியிடமிருந்து ரூபாய் 1.64 லட்சம் பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அடுத்துள்ள கீழ்கூத்தாம்பாக்கம் திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் வானூர் வட்டாட்சி அலுவலக இளைநிலை பொறியாளர் மகேந்திரவர்மன் தலைமையிலான பறக்கும் படை குழுவினர் தேர்தலை முன்னிட்டு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கிளியனூரை அடுத்து கூத்தாம்பாக்கம் சாலையில் சென்னை டு சிதம்பரம் சென்ற அரசு பேருந்தை இடைமறித்து சோதனை செய்ததில் ஒருவரிடம் பணம் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜநகர் பகுதியை சார்ந்த தனசேகரன் என்பதும் தெரிய வந்தது. இவரிடமிருந்து 1.64 லட்சம் பணம் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதிகாரிகள் விசாரணையில் இவர் புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் பகுதியில் தவிடு மூட்டை விற்பனை செய்து விட்டு வந்ததாக தெரிவித்தார். உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்ததால் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வானூர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகேசனிடம் ஒப்படைத்தனர். முன்னாள் உள்துறை அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் உள்துறை அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர்.இ. சேகர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கிட முன்னிலையில் நடைபெற்ற விழாவின் ஒரு பகுதியாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அறிவழகன், முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாலை லபோர்த் வீதியில் உள்ள ஒய்ஸ்பீஸ் மடத்தில் முதியோர்களுக்கு மாலை உணவும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் சரவணன், ராஜாராம், பாஸ்கர், செயற்குழு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன், அசோகன், மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கல்யாண சுந்தரம், மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தனன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்க அமுதரசன், புஷ்பராஜ், மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, ஜெயலட்சுமி, முத்தமிழ், மாவட்ட செயலாளர் தயாளன், சக்திவேல், சாம்பசிவம், மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் விஷ்ணு ஜீத், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, மோகன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர்கள் அசோக் ராஜா, ஜெகதீஷ், காளிதாஸ், ஆனந்த் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். பெண் தொழிலாளர்களின் பெண்மையை கேலி பொருளாக பயன்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் உற்பத்தி பிரிவு மேலாளர் மீது விசாரணை நடத்தி குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வெளியூர் மகளிர் காவல் உதவி ஆய்வாளரிடம் பெண் தொழிலாளர்கள் கோரிக்கை மனு வழங்கினர். களித்தீர்த்தால் குப்பத்தில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து
தங்களுடைய உரிமைகள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக தொழிற்சங்கம் தொடங்கினார்கள். தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் அத்தொழிற்சங்கத்தினை கலைப்பதற்கு தொழிற்சங்க நிர்வாகிகளை தற்காலிக பணி நீக்கம் செய்வது, தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை உருவாக்கி திருபுவனை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய முயற்சிப்பது, உள்ளூர் பிரமுகர்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள் அடியாட்களுக்கு பணம் தந்து தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகளை மிரட்டுவது, தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிற்சங்க உறுப்பினர்களை திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் பணி சுமையினை ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகிறது, நிர்வாகத்திற்கு ஆதரவான பெண் தொழிலாளர்களை பயன்படுத்தி தொழிற்சங்கத்தினை சார்ந்த பெண் தொழிலாளர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி கடிதம் எழுதி வாங்குவது, தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களை பணி செய்யும் பொழுது அருகில் நின்று கொண்டு தவறான நோக்கத்துடன் முறைத்து பார்த்து கொண்டு இருப்பது, 50க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரியும் இடத்தில் பொதுவெளியில் பெண் தொழிலாளர்களை பார்த்து லவ் யூ என்று கூச்சலிடும் பெண் தொழிலாளர்களின் பெண்மையை கேலி பொருளாக பயன்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் உற்பத்தி பிரிவு மேலாளர் மீது விசாரணை நடத்தி குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென்று வெளியூர் மகளிர் காவல் உதவி ஆய்வாளர் அவர்களிடம் பெண் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் அத்தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு மாவட்ட ஆட்சியர், வெளியூர் துணை மாவட்ட ஆட்சியர், திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அவர்களிடம் புதுச்சேரியில் நடைபெறும் 2024 தேர்தலை நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு கடிதம் வழங்க உள்ளதாகவும், திருபுவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் சார்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்நிகழ்வில் திருபுவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மகேந்திரன், ஜெயக்குமார், ரமேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். இது தொடர்பாக நாம் தமிழர் ரமேஷ் செய்தியாளர் சந்திப்பில் கம்பெனியில் நடக்கும் அவலங்களை குறித்து எடுத்து கூறினார். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் 4 முனை சந்திப்பில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்திய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சூரமங்கலம் திருமண மண்டப வீதியை சார்ந்தவர் சிவபாலன். இவர் கரியமாணிக்கம் பகுதியில் இயங்கி வரும் ஹிட்டாச்சி ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து சாலையிலிருந்து கூர்மையான கல்லை கொண்டு எந்திரத்தின் டிஸ்பிளே மற்றும் கீபேட் ஆகியவற்றை சேதப்படுத்தியிருக்கிறார். சத்தம் கேட்டு வீட்டின் உரிமையாளர் சுகுமார் வெளியே வந்து பார்த்தபொழுது சேதப்படுத்தி கொண்டிருப்பதை தட்டி கேட்டிருக்கிறார். ஆத்திரமடைந்த சிவபாலன் தகாத வார்த்தைகளால் சுகுமாரை திட்டியதோடு அவரை தாக்க முயற்சி செய்திருக்கிறார். உடனடியாக சுகுமார் சத்தம் போடவே அக்கம் பக்கத்தினர் வந்துள்ளனர். சிவபாலன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் சுகுமார் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகி உள்ள சிவபாலனை தேடி வருகின்றனர். பணம் எதுவும் களவு போகாததால் போலீசார் நிம்மதியடைந்தனர். இவர் மீது ஏற்கனவே ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்திய வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும், அவர் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். தற்போது 2வது முறையாக மீண்டும் ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலாவதி தேதி நெருங்கும் பீர்களுக்கு மதுபான கடைகள் ₹20 தள்ளுபடி அளித்து விற்பனை செய்வதால் மதுப்பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பீர்களை வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரியில் 500க்கும் மேற்பட்ட மதுபான கடை பார்கள் உள்ளது. கோடை வெயில் தொடங்கியதால் பெரும்பாலான மதுப்பிரியர்கள் பீர் வகைகளை அதிக அளவு வாங்கி அருந்துகின்றனர். பீர்கள் 6 முதல் 8 மாதம் வரை கெடாமல் இருக்க கால நிர்ணயம் உள்ளது. பீர் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் இருந்து வாங்கி வரப்படும் பீர் வகைகள் சில மதுபான கடைகளில் விற்பனை ஆகாமல் தேங்கி இருக்கிறது. அத்தோடு பண்டிகை காலங்களில் அதிக அளவில் பீர் வியாபாரம் ஆகும் என கருதி மதுக்கடை உரிமையாளர்கள் பெட்டி பெட்டியாக பீர் வகைகளை வாங்கி குடோன்களில் சேமித்து வைக்கின்றனர். ஆனால் எதிர்பார்த்தபடி பீர் வியாபாரம் ஆகாததால் பல நாட்கள் பீர் வகைகள் தேங்கிவிடுகின்றன. இதனால் காலாவதி தேதி நெருங்கும் பீர்களுக்கு மதுபான கடைகள் ₹20 தள்ளுபடி அளித்து விற்பனை செய்கின்றன. ₹120 மதிப்பிலான பீர்கள் ₹100க்கும் விற்கப்படுகிறது. மது பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பீர்களை வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் சதீஷ்குமாருக்கு அகில இந்திய புதிய தலைமுறை கட்சியினர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்.
நடைபெற இருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் போட்டியிடுகின்ற சுயேட்சை வேட்பாளர் சதீஷ்குமாருக்கு ஆதரவு தெரிவித்து அரியாங்குப்பம் தொகுதி புதிய தலைமுறை கட்சியினர், இளைய தலைமுறையினர் மற்றும் மாணவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சதீஷ்குமார் கூறுகையில், புதுச்சேரி மக்கள் பாஜக காங்கிரசிற்கு வாக்களித்தால் எதிர்காலத்தில் தங்கள் பிள்ளைகளை தாங்களே குழி தோண்டி புதைப்பதற்கு சமம் என்றும், இந்திய அரசியல் வேறு, தமிழ்நாட்டு அரசியல் வேறு, புதுச்சேரி அரசியல் வேறு, புதுச்சேரி மக்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காப்பாற்ற நல்ல மனிதரை தேர்ந்தெடுங்கள், பிறகு நமது நாட்டை காப்பாற்றுவோம் என்றும் தெரிவித்தார். இறுதியாக கடந்த 15 ஆண்டுகள் மக்கள் இவர்களை நம்பியதால் ஒரு தலைமுறை இன்று வழியின்றி தவிக்கிறது. 2024